அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்ய போறோம். கனவா மீன் ஸ்டஃப்டு ஃப்ரை. கனவா மீன் நீங்க முதல்ல அதனோட பெனிஃபிட்டை முதல்ல பார்த்துக்கலாம். கனவா மீன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கொழுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல வந்து புரோட்டீன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். கொழுப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கனவா மீனை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம். இன்னொன்று, கனவா மீனில் B12ம் ஒமேகா 3யும் ரொம்ப அதிகமாக இருக்குது. B12 என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை அதிகமாக சுரக்க வைக்கும். இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க அதிகமாக கனவா மீனை எடுத்துக்கினாங்கன்னா ரத்த சோகை சரியாயிடும். அதே மாதிரி இந்த ஒமேகா 3 என்ன பண்ணோம்னா நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் இருக்க கெட்ட கொழுப்பை நீக்கிற வேலையை ஒமேகா 3 சூப்பராக செய்யும். அதனால ஹார்ட் அட்டாக் வர்றது குறையும். அதே மாதிரி ஒமேகா 3 அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட மூளையோட செயல்திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனவா மீன்ல வந்து பாஸ்பரஸ், கால்சியம் அதிகமா இருக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்க எலும்புகளை வந்து அது ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இதை விட அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபிஷர்மேன் ஏரியாலலாம் கல்யாண மாப்பிள்ளைக்கு விருந்துல இந்த கனவா மீன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு காரணம் இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை கறின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க செய்யற நிறைய பல விஷயங்கள் இந்த கனவா மீன்ல இருக்கு. ஆண் விந்துக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் ஃபிஷர்மேன்லாம் இதை வந்து மாப்பிள்ளை கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருமையான கனவா மீனை தான் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் ஸ்டஃப் பண்ணி இதை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. முதல்ல கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்காக. இது மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்கிறோம், ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் பெரிய சைஸ் நம்மளுக்கு கிடைக்கல. மீடியம் சைஸு, சின்ன சைஸ் தான் கிடைச்சிது. நம்ம அதையே வாங்கிட்டோம். அதில் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அதை உருவி முதல்ல எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தலை பகுதியில் இருக்குல்ல, அது ஏழையாக தொங்கும் பாருங்கள், அதை வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது முழுசாக உள்ளேருந்து வந்துடும். கீழே இருக்க பை தனியாக வந்துடும். இந்த உரிச்ச மேலே இருக்கிறதுல தலையில் ஒரு சின்னதாக கருப்பாக செவப்பாக சேர்ந்தா மாதிரி ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அதை அழகாக பார்த்து எடுத்துடணும். அது உடஞ்சிதுன்னா கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி ஆகிடும், கசக்கும். அப்புறம் இந்த தலை பகுதிக்கு நடுவில் கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும். அதை லேசாக பிடிச்சி அழுத்துனீங்கன்னா உள்ளேருந்து கருப்பாக சின்னதாக ஒரு வெளியே வரும். இது வந்து அதனோட பல்லுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கண்ணாடி மாதிரி தான், சின்ன பீஸ் மாதிரி, உடஞ்ச பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பின்னாடி கீழ்ப்பகுதி இருக்குல்ல, பை, அதை வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. உள்ளே வந்து அப்படியே குழ குழன்னு ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது தண்ணி போட்டு க்ளீன் பண்ணால் அழகாக வந்துடும். இது மாதிரி வந்துடும். நம்ம இதில் தான் ஸ்டஃப் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து அழகாக தனியாக பிரித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைப்பகுதி இருக்குல்ல, தலைப்பகுதியில் கண் இருக்கும். கண்ணை மட்டும் கரெக்டாக ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் பாருங்க, இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் கண்ணெல்லாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம அந்த பை இருக்குல்ல, கீழ்ப்பகுதி கனவாது, அது மேலே இருக்க தோலை இது மாதிரி உரிச்சிங்கனாலே அழகாக வந்துடும். வரல அப்படின்னா கத்தி வச்சு லேசாக மேலே லேசாக கீர்னிங்கன்னா வந்துடும். ஈஸியாகவே வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதை உரித்து இது மாதிரி உரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தலைப்பகுதியை தண்ணி போட்டு 2-3 தடவை நல்லா அலசினீங்கன்னா அதில் இருக்கிற அந்த குழகுழப்பு தன்மைலாம் அப்படியே போயிட்டு அப்படி மொத்தமாக கரெக்டாக வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுங்க. நல்லா அலசணும், ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசுங்க. அதே மாதிரி இந்த கீழ்ப்பகுதி அந்த பை இருக்குல்ல, அதில் வந்து இந்த குழவை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த குழப்பு தன்மை, உள்ளே எதனா சின்ன சின்னதாக இருக்கும், அதையெல்லாம் அழகாக வந்துடும். கீழே வந்து எந்த ஓட்டையும் இருக்காது. அதனால தான் இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து கனவா மீன் தான் ஸ்டஃப் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு எதனா சிக்கன் மட்டன் கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு
நம்ம பெரிய பீஸ் மட்டும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி பெரிய பீஸை உள்ளே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க சின்ன பீஸு அப்புறம் அந்த தலைப்பகுதி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கனாலும் சரி, இது மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணாங்கனாலும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம இதில் தான் கனவா தொக்கு முட்டை போட்டு செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பையை ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஒரு தடவை முதல்ல கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக செஞ்சிட முடியும். கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சுட்டு சாப்பிடும் போது அந்த கஷ்டம்லாம் போயிடும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஒரு பான் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மஞ்சள்தூள் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற நேரத்தில் கொஞ்சம் இந்த கனவா தொக்குக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கனவா தலை, அதுக்கப்புறம் அந்த பை, அதை வந்து இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் இந்த ஆவியில் வந்தவுடனே ஒரு மாதிரி குழகுழப்புலாம் போயிட்டு இந்த கனவாலேருந்து அந்த ஜூஸ் அப்படியே ஊறும், நிறையவே ஜூஸ் வரும். இது அப்படியே இந்த எறா போட்டவுடனே விரைச்சிக்கும் பாருங்கள், அது மாதிரி நல்லா விரைச்சிக்கின்னு நெத்து நெத்தாயிடும். இதை மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த வேக வைக்கிற நேரத்தில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா நொற வர மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிங்க. நல்லா அடின்னு அடித்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நடுவில் நாங்கள் கிண்டி விட்டோம். அது முதல்ல ஜூஸ் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸ் சுண்டிட்டு இது மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை இதில் சேர்த்துட்டு லேசாக கிளறுங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளி தொக்கோட முட்டையை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க. அப்போ முட்டை வேகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், அதாவது கிளற ஆரம்பிக்கலாம். இப்படி மாதிரி வேக வச்சுட்டு கிளறணும்னா இந்த முட்டை வந்து அப்படியே பூவாக பொலன்னு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இணைஞ்சி போயிட்டு முட்டையே தெரியாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கனவாவும் முட்டையும் அப்படியே தனித்தனியாக பூ மாதிரி பொலன்னு இருக்கும். இப்போ நான் வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா
இந்த கனவா மீனுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. கனவா மீனுக்கு தேவையான கனவா முட்டை ஸ்டஃபிங் ரெடி. பாருங்க எப்படி இருக்கு, பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும். செம்ம ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்குலாம் இது மாதிரி சைடிஷ் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு ஆற வைக்கணும் கொஞ்சம் நேரம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கனவா மீன் உள்ளார இதை வந்து ஸ்டஃப் பண்ணோம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனாக எடுத்துங்க. போட்டுட்டு மெதுவாக ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டஃப் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் பெரிய கனவாக வந்தால் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி பை வரைக்கும் ஸ்டஃப் பண்ணணும். கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியா இருக்கும், ஆனால் செம்ம ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பல் குத்துற குச்சியை வச்சு அதனோட வாய் பகுதியை இது மாதிரி மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா ரெடி. இதே மாதிரி மற்ற எல்லா கனவா பேக்கையும் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது மேலே வர லேசாக கோட்டிங்க்கு தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கனவா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஸ்டஃப்டு கனவாவை இதில் போட்டு இந்த மசாலாவை நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக பண்ணிவிடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃப் பண்ண கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரையிங் பானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க, 2-3 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கனவாவை கரெக்டாக அடிக்குங்க லைனாக. அதே மாதிரி நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. மூடி வச்சுருங்க. இதுலேருந்தும் அந்த ஜூஸ் வந்து இறங்கும், நிறையவே இறங்கும். கரெக்டாக சைடுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து ஜூஸ் நிறைய இறங்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸ்லேயே வேகும். அதுக்கப்புறம் அழகாக திருப்பி விடுங்க. இந்த சின்ன பீஸு அந்த தோல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுலாம் சம்டைம்ஸ் வெடிக்கும். பெருசாக இருந்தால் அது மாதிரி வெடிக்காது. அழகாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் 2 சைடும் 10-10 நிமிஷம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான ஸ்டஃப்டு கனவா மீன் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.